Hi friends, welcome to Ladies App. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ட்ரிபிள் சி ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிபிள் சின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, கேரட், கேபேஜ், கேப்சிகம் இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போது இதுக்கு கேரட் ஒரு 1/2 கப் போல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபேஜ் ஒரு 1/2 கப், கேப்சிகம் ஒரு 1/2 கப், முட்டை ஒரு 3 முட்டை, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சாப்டு ஆனியன், க்ரீன் சில்லிஸ் போட்டு நம்ம வதக்கலாம். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபைனாக கிரேட் பண்ணி சேர்க்கறதுனால குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தேவையான பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் கொத்தமல்லி தழவினா கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த வெஜிடபிள்ஸை தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்லெட் ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். ஸ்டவ்வில் தவா வச்சு ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து எக் மிக்ஸ்சர் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதக்கி வச்சுருக்கனால இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். காலையில் டிஃபன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்தீங்கனாலே போதும். இந்த ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் சொன்ன இந்த 3 வெஜிடபிள்ஸ் காம்பினேஷனில் இந்த ஆம்லெட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.